வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 4ஆம் திகதி ஜூலை மாதம் 2017ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்கவுள்ளோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி, சைட்டத்தை மூடிவிடுங்கள், அதிரடியாக முடிவை அறிவித்தார் அமைச்சர் சம்பிக்க என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. சைட்டம் தனியார் வைத்திய பீடத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற மக்கள் புரட்சி எழுந்துள்ளது. ஆகவே சைட்டம் நிறுவனத்தை நிரந்தரமாக மூடும் வகையில் அரசாங்கம் தீர்மானம் எடுக்க வேண்டும். நீதிமன்ற தீர்மானங்கள் வரும் வரையில் காத்திருக்க முடியாது என அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று காணாமல் போனவர்களுக்கு அரசே பொறுப்பு கூற வேண்டும். மட்டக்களப்பில் 2 தமிழ் இளைஞர்கள் கைதாகி காணாமல் போன சம்பவம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மட்டக்களப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்கள் 2 காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அவர்களது அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக நேற்று உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ள நிலையில் அதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்துள்ளது. பிரதம நீதியரசர் பிரசாத் டெப் தலைமையிலான உபாலி அபேரத்ன, அனில் குணரத்ன ஆகியோருடன் கூடிய 3 அடங்கிய குழு இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. பேருந்தில் வந்திறங்கிய வித்யாவை வேனில் இருந்த சுவிஸ்குமார் பார்த்தார். பாலியல் வல்லுறவு படுகொலை வழக்கின் 7வது சாட்சியம். படுகொலை இடம்பெற்ற இடத்தில் முனகல் சத்தம் கேட்டதாக சிறுவன் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. நான் கடைக்கு சென்று பொருட்களை வாங்குவதற்காக நின்றபோது சின்னாலடி பகுதியில் பேருந்தில் வந்திறங்கிய வித்யாவை வெள்ளை நிற டால்பின் வாகனத்தில் வந்திருந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். வேனுக்குள் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு சுவிஸ்குமார் வாகனத்தின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்தார் என 7வது சாட்சியான ஞானேஸ்வரன் லங்கேஸ்வரன் ட்ரையல் அட்பார் நீதிமன்றில் சாட்சியம் அளித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர 27 ஆண்டுகளுக்கு பின்னர் மயிலிட்டி துறைமுகம் விடுவிப்பு, 54 ஏக்கர் நிலப்பரப்பு பொதுமக்களிடம் ஒப்படைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. 27 ஆண்டுகளுக்கு பின்னர் மயிலிட்டி துறைமுகம் மற்றும் அதனை அண்டிய 54 ஏக்கர் நிலப்பரப்பு ஆகியன நேற்றைய தினம் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டன என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்பை பௌத்த பீடங்கள் முழுமையாக எதிர்க்கும், மீறி செயற்பட்டால் ஒன்று கூடி போராட வேண்டி ஏற்படும் என்கிறது அஸ்கிரிய பீடம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் திருத்தம் தவிர அரசியல் அமைப்பில் வேறு எந்தவொரு திருத்தமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புதிய அரசியல் அமைப்புக்கு பௌத்த பீடம் முழுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கின்றது என்று அஸ்கிரிய மாநாயக்க பீடம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, காணாமல் போனோர் விவகாரம் அரசே பொறுப்பு, 2 தலா 10 லட்சம் ரூபாய் வழங்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். நாளை முதல் தொடர் வேலை நிறுத்தம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானம் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. நாளை 5ஆம் திகதியிலிருந்து மீண்டும் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் தீர்மானித்துள்ளனர். நேற்று திங்கட்கிழமை முற்பகல் கொழும்பில் நடைபெற்ற அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போதே இவ்வாறான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. சைட்டம் விடயம் புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. மாலபே சைட்டம் நிறுவனம் மனித உடற்பகுதிகளை வைத்திருந்தமை போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறி இலவச சுகாதார சேவைக்கான மக்கள் அமைப்பு நேற்று திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று கொழும்பில் நாளை ஆர்ப்பாட்ட பேரணி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை புதன்கிழமை கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெறவுள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது.
வெளிநாடுகளில் ஒப்படைக்க புதிய சட்டம், இராணுவத்தினர் அரசியல்வாதிகளை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இராணுவ வீரர்கள் அல்லது அரசியல்வாதிகள் விசாரணைகளுக்காக வெளிநாட்டிடம் ஒப்படைக்கும் விதத்தில் அரசாங்கம் சட்டம் ஒன்றை கொண்டுவர முயல்வதாக முன்னாள் அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, இப்போது நடக்காது தேர்தல், வர்த்தமானி அறிவித்தலை மீண்டும் பின்தள்ளி போட்டார் மைத்திரி அரசு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மைத்திரி அரசால் மேலும் 3 மாதங்களுக்கு பிற்போடப்பட்டிருப்பதால் அந்த தேர்தல் இவ்வருடத்தில் நடக்கும் சாத்தியம் தென்படவில்லை என அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. பல தொழிற்சங்கங்களை ஒன்றிணைத்து நாளை நாடு தழுவிய பணி பகிஷ்கரிப்பு, அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் விரிவாக பார்த்திருந்தோம். வைத்திய பீடத்துடன் பேச்சு நடத்தி சைட்டம் விவகாரத்தை உடன் முடிவுக்கு கொண்டு வாருங்கள், ஜனாதிபதி பிரதமரிடம் ஹெல உரிமைய வலியுறுத்து என்ற தலைப்பிலான செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. ஜனாதிபதியும் பிரதமரும் வைத்திய பீடத்துடன் கலந்துரையாடி சைட்டம் விவகாரத்தை உடன் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஜாதிக்கு ஹெல உரிமைய வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. சிவராம் கொலைக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, வடக்கு மாகாண சபை உறுப்பினர் பிளாட் சிவனேசன் முதல்வர் விக்கிக்கு எழுதிய பதில் கடிதத்தில் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக இடம்பெற்றுள்ளது. ஊடகவியலாளர் சிவராம் வழக்கில் போலீசாரே புலனாய்வு பிரிவினரோ என்னை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எந்த வகையிலும் குற்றம் சாட்டவோ அல்லது விசாரணைக்கு உட்படுத்தவோ இல்லை. அரசியல் ரீதியாகவோ அல்லது ஊடகங்கள் வாயிலாகவோ எவருமே என்னை இது தொடர்பில் எந்த சந்தர்ப்பத்திலும் குற்றம் சாட்டியதோ அல்லது குறிப்பிட்டதோ கிடையாது. நான் எந்த விதத்திலும் தொடர்பு பட்டிருக்கவில்லை என வடக்கு மாகாண சபையின் முல்லைத்தீவு மாவட்ட மாகாண சபை உறுப்பினர் சிவனேசன் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு அனுப்பி வைத்துள்ள பதில் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. உமா ஓயா பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் இன்று முதல் மீண்டும் போராட்டம் வெடிக்கும், அரசுக்கு ஜேவிபி எச்சரிக்கை என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. உமா ஓயா பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கும் அமைச்சரவை உபகுழு தனது தீர்வை தெரிவிக்காவிட்டால் இன்று முதல் மீண்டும் தங்களது போராட்டம் ஆரம்பமாகும் என மக்கள் விடுதலை முன்னணி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி, வைத்திய வர்ஜனயக் ஹெடசிட்ட ஜலித் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. சைட்டம் நிறுவனத்திற்கு எதிராக அரச வைத்திய அதிகாரிகள் நாளை முதல் மீண்டும் பணி புறக்கணிப்பு என்பதே அந்த செய்தியாகும். இதனை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். டெய்லி மிரரின் பிரதான செய்தி, GMOA to stop work from July 5th என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனையும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், காணாமல் போனோர் விவகாரமும் முன்னாள் ஜனாதிபதியின் எதிர்ப்பும் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நல்லாட்சி அரசாங்கம் கொண்டுவரும் காணாமல் போனோர் தொடர்பில் பொறுப்பு கூறும் சட்டமூலமானது எமது இராணுவ வீரர்களை வெளிநாட்டு நீதிமன்றங்களுக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களுக்கும் காட்டிக் கொடுப்பதாகவே அமையும். யுத்த காலத்தில் காணாமல் போனோரை தேடுவது இதன் நோக்கமல்ல, மாறாக பயங்கரவாதத்தை தோற்கடித்த இராணுவத்தை வேட்டையாடுவதே இதன் நோக்கமாகும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சாட்டியிருக்கின்றார். கடந்த அரசாங்க காலத்தில் காணாமல் போனோரது பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணப்பட்டிருந்தால் இலங்கை அரசாங்கத்தின் மீது சர்வதேசத்தின் அழுத்தம் ஏற்பட்டிருக்க மாட்டாது. அதனை ஆட்சி காலத்தில் தவறிழைத்துவிட்டு தற்போது நல்லாட்சி அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறை காண முயல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்க நடவடிக்கை அல்ல என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். வடக்கு மீனவர்களின் நியாயமான கோரிக்கை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் இழுவை மடி மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை தடுப்பதற்காக நாளை மறுதினம் வியாழக்கிழமை சட்டமூலம் ஒன்று அரசினால் கொண்டுவரப்பட உள்ளது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியான சுமந்திரன் தனிநபர் பிரேரணையாக இந்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார். இலங்கையின் கடல் வளத்தை அளிக்கும் இழுவை மடித்தொழிலை சட்டவிரோத மீன்பிடி முறைகளை தடை செய்ய வேண்டும் என கொண்டுவரப்படும் சட்ட மூலம் எந்த அளவுக்கு நியாயமானதோ அந்த அளவுக்கு இந்த சட்ட மூலம் அமுல்படுத்தப்பட்டால் பாதிக்கப்பட போகும் மீனவர்கள் முன்வைக்கும் மாற்று வழி மற்றும் நஷ்டஈட்டு கோரிக்கைகளும் நியாயமானது. மீனவர்களின் இந்த கோரிக்கையை அடுத்து பாராளுமன்றத்தில் இழுவை மடி மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை தடுப்பதற்காக கொண்டுவரப்படவுள்ள சட்ட மூலத்தில் விதிவிலக்காக உள்ளூர் மீனவர்கள் இழுவை மடி தொழிலை சிறிய படகுகள் மூலம் குறிப்பிட்ட சில கடற்பகுதியில் மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்கும் வகையில் மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதாக சுமந்திரன் எம்பி கொடுத்துள்ள வாக்குறுதி வரவேற்கத்தக்கது என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். உண்மையை மறைக்கும் அறிக்கை என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. பலவந்தமாக காணாமலாக்கப்படுவதில் இருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாத்தலுக்கான சர்வதேச சாசனம் தொடர்பான உத்தேச சட்டமூலம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள கருத்துக்கள் அவர் இன்னமும் சந்தர்ப்பவாத அரசியலின் சகதிக்குள் விழுந்து கிடப்பதை வெளிப்படுத்தியுள்ளது. பலவந்தமாக காணாமல் போக செய்யப்படுவதனால் ஏற்படக்கூடிய வலிகளை இன்னமும் இலங்கை அனுபவித்த வண்ணம் உள்ளது. இலங்கையின் அனைத்து சமூகத்தவர்களும் இந்த வேதனையை அனுபவித்துள்ளனர். உலகில் அதிகளவானவர்கள் காணாமல் போக செய்யப்பட்ட நாடுகளின் பட்டியலில் 2வது இடம் இலங்கைக்கு என்பதே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்தின் அளவை சொல்வதற்கு போதுமானது என்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் மலையக மக்களை எவரேனும் புறக்கணித்து செயற்பட முடியாது, மத்திய மாகாண சபை உறுப்பினர் சதாசிவம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் கட்டாருக்கு நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு 48 மணி நேரத்தால் நீடிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று தாய்லாந்து எரிமலை குமுற ஆரம்பிப்பு, 2 மீட்பு பணியாளர்கள் உயிரிழப்பு, 10 பேர் காயம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், லெபனானில் உள்ள சிரிய அகதிகள் முகாமில் தீ அனர்த்தம், ஒருவர் பலி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இந்திய செய்திகள் பக்கத்தினை பார்க்கலாம். ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் அதிமுக என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதிமுகவினரே ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று ஸ்டாலின் நினைப்பது நடக்காது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அதிமுக அரசு 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும், 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேர்தல் வரும், அதனால் ஸ்டாலின் நினைப்பது நடக்காது என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய முடியாது, தமிழக அரசுக்கு சார்பாக உச்சநீதிமன்றம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழகம் முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை பாரபட்சமின்றி ரத்து செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம், வீதிகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளால் கொழும்பில் பாரிய பிரச்சினைகள் தோன்றியுள்ளது. டெங்கு நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வீதிகளில் தேங்கியுள்ள குப்பைகள் சூறாவளி போன்று உருவெடுத்துள்ளதையும் பெருநகர அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அதனை பார்த்து ஓடுவது போன்றும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம், இலங்கையில் முச்சக்கர வண்டிகளில் பாதுகாப்பாக பயணிக்குமாறு அமெரிக்க பெண்களுக்கு அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தி இருக்கின்றது. இதனை முன்னிட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முச்சக்கர வண்டி சாரதிகள் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.